ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு கத்திற்குள்ள விசுவாசிக்கின்றேன். இப்போ நீங்க பாருங்க, நான் நிக்கிற இடத்துல அழகா அங்கிருந்து தண்ணி வருது. அது அழகா இங்கிருந்து பாய்ந்து ஓடி இங்க இருக்கிற எல்லா மரங்களுக்கும் அது ஆகாரத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அது நீர் பாய்ச்சப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறது என்ன அப்படின்னா, இந்த மரத்தெல்லாம் பார்க்கும்பொழுது எவ்வளவு செழிப்பா இருக்கு. நாமும் இன்னைக்கு அப்படிதான் இருக்க போறோம். இனிமேல் அப்படிதான் இருக்க போறோம். கர்த்தருடைய வார்த்தை வர கூறுகிறது. அவருடைய ஊழியக்காரர் மூலமா கர்த்தருடைய வார்த்தை நினைப்பூட்டுகிறது என்ன அப்படின்னா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தவிர மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எப்படி இந்த நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரங்கள் அவைகளுடைய காலங்களிலே அவைகளுடைய கனிகளை தந்து மனிதர்களை போஷிப்பிக்கிறதோ, அதே போல இனிமேல் நாமும் கர்த்தராகிய தேவனுடைய நீர்க்கால்கள், கர்த்தராகிய தேவனை நாம் தஞ்சமாக கொண்டிருக்கிறோம். எனவே நாம் நம்முடைய காலத்திலே கனிகளை தந்து நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறோம் என்பதை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார். எனவே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். அநேகரை ஆசீர்வதிக்க போகிறோம். நம் மூலமாய் அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த நாளை சந்தோஷத்தோடு துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள். God bless you all.